மக்கள் வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடியாம் உலகெங்கும் வாழும் எம் தமிழ்குடி மக்கள் அனைவருக்கும் உங்கள் நரசிம்ம உபாசகர் திருவிடைமருதூர் ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம். வாழ்வில் எனது முதல் குருவும் திருச்சி தேசிய கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியருமான காலஞ்சென்ற எனது தந்தையார் முனைவர் கணேசன் அவர்களின் திருப்பாதம் பணிந்து துவங்குகிறேன். இதுவரைக்கும் நம்ம கிரக தோஷ பரிகார ஸ்தலங்களாக பார்த்தோம். அதில் சனி பகவானை பார்த்தோம். நேற்றைக்கு 3 சனி ஸ்தலங்களையும் பார்த்தோம். பொங்கு சனி, மங்கு சனி, கண்டக சனி, மாரக சனியை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது செவ்வாய் தோஷ பாதிப்புகளிலேருந்து விலகுவதற்கான தலத்தை பார்ப்போம். செவ்வாய்க்கு யாருங்க அதிபதி? முருகன் தான். அதே போல் குருவுக்குமே முருகன் தான் அதிபதியும். திருச்செந்தூர் முருகன் குருவுக்கு அதிபதி அவர் தான். அதனால் வியாழக்கிழமையில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் குரு பகவான் குருவுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையில் திருச்செந்தூரில் கிட்டக்கே நெருங்க முடியாது, கூட்டம் அவ்வளோ இருக்கும். அதுபோல் இந்த செவ்வாய்க்கான அதிபதியாக முருக கடவுள் எங்கே இருக்கார்? வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோயிலில் இருக்கார். அங்கே யார் சுவாமி? ஸ்ரீ தையல் நாயகி உடனாகிய ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி அங்கே இருக்கார். வைத்தீஸ்வரன் கோயில்னாலே சிவபெருமான் வைத்தியநாத சுவாமியாக இருக்கார். வைத்தியநாதர்னா என்ன? வைத்தியம் பார்க்குறவர் இல்லையா? வைத்தியம் அப்படின்னாலே மருத்துவ ஈஸ்வரன். இப்போ அங்கே போனால் நமக்கான நோய்கள்லாம் விலகுன்றது ஐதீகம். நமக்கு எந்த விதமான உடல் பிரச்சனை இருந்தாலும் அங்கே போனால் நிவர்த்தி ஆகிடும். இது மயிலாடுதுறை சீர்காழி செல்லக்கூடிய சாலையில் இருக்குது. மாயத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த தலத்து ஈசனையும் அம்பாளையும் வழிபடணும். அங்கே இருக்கக்கூடிய முருகன் முத்துக்குமார சுவாமி அவரை வழிபட்டு வந்தாலும் மிகுந்த நற்பலன்கள்லாம் கிடைக்கும். இங்கே செவ்வாய் எப்படி இருக்காருன்னா ஆட்டு வாகனத்தில் எழுந்தருளியிருப்பார். அந்த செவ்வாய் அங்காரகனுக்கு அர்ச்சனை செஞ்சு அவருக்கு ஒரு வஸ்திரம், ஏதாவது ஒரு துணி அந்த இறைவனுக்கு வஸ்திரம் சாத்தி வழிபட்டு வந்தோன்னா நமது எல்லா உடல் பாதிப்புகளும் அந்த செவ்வாய் தோஷ பாதிப்பும் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். இங்கே இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அதிக அளவில் நெய்தீபம் ஏற்ற செய்யணுங்க. அப்படி நெய்தீபம் ஏற்றுறதுனால நமக்கு வாழ்க்கையில் பல விதமான இன்னல்கள்லாம் நீங்கி பிரகாசமான ஒளியுடன் இந்த வாழ்க்கை சீர சிறப்புமாக அமையும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது தேவார திருத்தலங்களில் 70வது பாடல் பெற்ற திருத்தலமாக அமைஞ்சிருக்கு. இதில் அப்பர் சுவாமிகளும் பாடியிருக்காரு, ஞானசம்பந்த சுவாமியும் இந்த ஸ்தலத்தில் பாடியிருக்காரு. அதனால் நோய் தீர்க்கும் தலமாக இந்த ஸ்தலத்தை சொல்கிறாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இது ஒரு உகந்த கோயிலாக கருதப்படுகிறது. இங்கே இந்த கோயிலில் திருச்சாந்துருண்டை அப்படின்னு சொல்லி சின்னதாக உருண்டையாக பண்ணியிருப்பாங்க. மண்ணில் உருண்டையாக பிடிச்சிருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, அந்த உப்பு மிளகெல்லாம் சேர்த்து கொட்டுவோம் தெரியுங்களா, அந்த இடத்துல அதை சேர்த்தும் கொட்டுறாங்க. அதை மருந்தை தனியாக விற்கவும் செய்கிறாங்க அந்த தேவஸ்தானத்தில். அது நமது உடலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கெல்லாம் மருந்து அமையுது. எல்லோரும் நம்பிக்கையோடு அதை எடுத்துக்கணும். அந்த ஸ்தலத்துக்கு சென்று ஈசனையும் அம்பாளையும் வழிபட்டு அவர்களது குழந்தையாகிய முருகனையும் வழிபட்டு நாம் வாழ்வில் எல்லா நலன்களையும் பெறுவோம். இனி 12 ராசிகளுக்கான ராசி பலன் பகுதிக்குள்ளே செல்வோம். 30/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 17ஆம் நாள் வசந்த ருது வியாழக்கிழமை இன்று. இன்றைக்கி சப்தமி திதி காலையில் வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு அஷ்டமி திதி ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 7:19 வரைக்கும் இருக்குது காலையில். அதன் பிறகு சதய நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது. இன்றைய யோகம் வைத்திருதி யோகம் பவகரணம். இது சூளம் தெற்க சூளம். அதற்கு பரிகாரமாக தைலம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி மேல் நோக்கு நாள். ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் பகல் 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. இனி 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, சந்திரன் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பிரமாதமாக இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே 4 கிரகம் 2ல் இருக்குது லாபஸ்தானத்தில், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில்.
இல்லை 11ஆம் இடத்து சந்திரன் லாபத்தில் சேரும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து பெரிய தொகையை நீங்கள் பெறப்போகிறீர்கள். இன்று அதற்கு முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா 100% அது பலிதமாகும். நீங்கள் ஒரு பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 2,00,000 வரணும் அப்படின்னா இன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா இப்போ அவரது க்ளோஸ் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு கொடுத்துருவாங்க. எங்கேயா இருந்தாலும் சரி, நீங்கள் யார்கிட்டயோ ஒருத்தட்ட கடன் கொடுத்து வச்சுருக்கீங்க, ஒரு மளிகை கடை கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நாளாக இதோ வா அங்கே இப்போ வா அப்போ வான்னு சொல்கிறாரு. இன்றைக்கி போய் அதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல வேலை கேட்டிங்கண்ணே, இன்றைக்கி தான் எனக்கே ஒரு இடத்துலேருந்து பணம் வந்தது, இந்தாங்க வச்சுக்கோங்கண்ணேன்னு கொடுத்துருவார். அதை போல் பெரிய அளவுக்கு ஒரு தொகை உங்களை தேடி வரும். இன்றைய நாள் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா, முயற்சி திருவினையாக்கும். அது நமக்கு தெரியாதில்ல. ஏன்னா புதனும் 2ல் இருக்கார், குருவும் 2ல் இருக்கார். புதன் எதுக்கு அதிபதி? வாக்குக்கு அதிபதி அவர். நீங்கள் போய் கேட்டணும், உங்கள் வாக்குக்கு மரியாதை இருக்கும். ஏடா கடங்கார வந்துட்டானேன்னு நினைக்காம உடனே கொடுக்கணும்னு நினைப்பாங்க இன்றைய நாள். அதே போல் உங்கள் மாமன் மைத்துனன் வழியில் சிறந்த அனுகூலங்கள்லாம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க, கூட்டாளிகளோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம். அந்த மாதிரி ஒரு கடை வியாபாரம்லாம் பண்ணிங்கன்னா அதில் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். ஜீவனஸ்தானம் பலமாக இருக்குது, அதனால் பெரும்பாலான நற்பலன்களே நடைபெறும். சூரியனும் 2ல் இருக்கார். அது தந்தைக்கு கண் பிரச்சனை இல்லைன்னா உடல் உஷ்ண ஆதிக்கம் அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். மற்றபடி அருமையான நாளாக இன்று இருக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியிலேயே 4 கிரக சேர்க்கை. அது ஒன்றும் பெரிய சிறப்பான அமைப்பாக இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது பல விதத்துலேயும் நற்பலன்களை தரும். உங்களுக்கு சந்திர பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதனால் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் ஏதாவது உங்களை நம்பி பணத்தெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் ஜாக்கிரதையாக கையாளணும். பொறுப்போடு இருக்கணும் இல்லைங்களா? உங்களை நம்பி ஏதாவது பொறுப்பு கொடுத்தாங்கன்னா அதை என்ன பண்ணணும்? கவனமாக கையாளணும். காசு கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு போய் பேங்க்கில் போட சொன்னாங்கன்ட்டு போகிற வேலை எங்கேயாவது ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் ஏதாவது சாப்பிடுவோம், இல்லை கடையில் ஒரு டீ சாப்பிடுவோன்னு போனீங்கன்னா பக்கத்தில் எவனாவது வந்து பர்ஸை பிடிங்கிட்டு போயிடக்கூடாது இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. அந்த பணியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம். அது உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்தி தரும். இன்றைக்கி தொழில் செய்ய இடத்துலையோ இல்லைனா விவசாய நிலமாக இருந்தாலும் சரி, அங்கே நீங்கள் ஏதோ ஒரு பயிர் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு மாடு ஆடெல்லாம் ஒரு 10-15 வந்து மேய்ஞ்சிட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இத்தனை நாள் நீங்கள் பட்ட அந்த பாடு இருக்கு இல்லையா, அந்த கஷ்டத்துக்கான பலன் இல்லாமல் போயிடும். அதனால் எந்த இடமா இருந்தாலும் ஒரு கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எதாக இருந்தாலும் அமைதியை கடைபிடிக்கணுங்க. நீங்கள் வாழ்க்கையில் எதுக்கும் மறுபேச்சு பேசக்கூடாது. வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, வீட்டிலே இருந்தாலும் சரி, வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது எதனால், ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம அந்த வார்த்தைக்கு பதில் சொல்லிகிட்டே உட்காந்துரும். அது தேவையில்லை. அமைதியாக இருந்தீங்கனாலே பல பிரச்சனைகளை தவிர்த்தலாம். இப்போ ஒருத்தர் உங்களை வந்து ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு, நீங்கள் பதில் வார்த்தை சொன்னீங்கன்னா என்ன ஆகிடும்? நீங்கள் ஏதோ வந்து முடிச்சிட்டிங்க அதை அப்படின்னு ஆகிடும். இல்லை நீங்கள் பேசாமையே இருந்தீங்கன்னா, என்னடா அது இந்த ஆள் பேசவே இல்லை, திட்டவும் இல்லை, என்ன நினச்சிட்டு இருக்கான், போய் அப்புறம் எங்கேயாவது வழியில் வச்சு அடிச்சிருவானா அப்படின்னு அவன் 1008 நினைக்க ஆரம்பிச்சிருவான் மனசில். ஆனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நீங்கள் பாட்டு கடந்து போயிட்டே இருக்கலாம். அவனுக்கு தான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. அதனால் நாம் அமைதியாக இருந்தால் பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் 9ஆம் இடத்து சந்திரன், அதே போல் 9ஆம் இடத்து சனி அமோகமாக இருக்குது. சனியும் சந்திரனும் எதிரிகள் தான், ஆனால் இடம் ஸ்தானம் அப்படிங்கிறது 9. அதனால் உங்களுக்கு யோகத்தை மட்டுமே அளிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார், ராகுவோடு சேர்ந்து இருக்கார். புதிய நூதனமான தொழில் முயற்சியில் உங்களுக்கு கைகூட போகுது. எதிர்காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விளக்கேற்றி வச்சாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, அதுபோல் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க, இல்லை புதுசாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு முதலீட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க. நிச்சயமாக அது நடக்க போகுது. அதற்கான காலம் கனிந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனால் விரயஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்களால் கவலைப்படாதீங்க. அந்த கிரகங்கள்லாம் மாறப்போகுது. குரு விரயஸ்தானத்தில் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், அதெல்லாம் நினைக்க வேண்டாம். அவங்களாம் மாறிடுவாங்க. ஒரு 10 நாளில் எல்லா கிரகமும் பயிற்சி ஆகிடும். உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து மன நிம்மதி அதிக அளவில் இருக்கும். எப்படியும் இந்த வைகாசி மாதம் முடிஞ்சு ஆனி மாதம் வரும்பொழுது அருமையாக இருக்கும். அதனால் அதை எதிர்நோக்கி காத்திருங்க, நற்பலன்களே நடைபெறும். இன்று உங்களுக்கு புகழ்
பாராட்டு, அதெல்லாம் நன்மதிப்புலாம் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, கடகத்துக்கு 11ஆம் இடத்து குரு அது நற்பலன்களே கொடுத்துட்ருக்கு. என்ன இருந்தாலும் 8ல் சந்திரன் மறைஞ்சிருக்காரு. அஷ்டமத்து சந்திரன்னா வாய் மூடிட்டு பேசாமல் இருக்கணும். எதாவது சொன்னாலும் நமக்கு திருப்பி நமக்கே அதை போட்டுருவாங்க. அதான் என்ன சொன்னாலும் சேம் சைட் கோல் போடுறாங்கடா அப்படின்னுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் யார்கிட்ட போய் பேசினாலும் நம்மளே திருப்பி அடிப்பாங்க அந்த சொல்லாலே. அதனால் கடகராசிக்கு குரு பகவான் 11ல் இருக்கார். வெளிநாட்டு யோகம், அதே போல் பெரிய பொருள் வரவு, தன வரவுலாம் கொடுக்குறாரு. ஆனாலும் சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு எல்லாருமே பேசாமல் இருக்கணும். உங்கள் ராசி அதிபதி தான், அவர் போய் 8ல் மறைஞ்சால் என்ன நல்லதா? நல்லது கிடையாது. உங்கள் ராசி அதிபதி 8ல் மறையும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவில் குழப்பங்கள் ஏற்படும். இந்த குழப்பத்திலேருந்து மனக்குழப்பம் அதிக அளவில் ஏற்படும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, ஒரு 10 விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிடுவீங்க போட்டு. அதனால் மிச்சப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தில் எதுவுமே குறை இருக்காது. நீங்கள் யார்ட்டையாவது ஏதாவது முன்னாடி கொடுத்து வச்சிருந்த பணம் வரும். நீங்கள் வியாபாரம் செய்கிற இடமா இருந்தாலும் நல்ல வியாபாரம் நடக்கும். அது மூலிமா இன்றைக்கி என்னடா இவ்வளோ விற்கிதே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நடக்கும். ஆனால் வாயை மட்டும் மூடி பேசாமல் இருக்கும். குரு பகவான் 11லேருந்து உங்களுக்கு லாபத்தை தராருன்றதுனால மற்றவங்கள ஏளன பேச்செல்லாம் பேசக்கூடாது. நம்ம எப்பொழுதும் நாமளாகவே இருப்போம். நம்ம மாற்றிக்கக்கூடாது. நம்ம நல்லதை மட்டுமே அடுத்தவங்களுக்கு நினைக்கணுங்க. கெடுதல் நினைக்காத வரைக்கும் நமக்கு இறைவன் எல்லாத்தையும் நேர்மறையாகவே கொண்டு வந்து சேர்ப்பார். எதிர்மறையாக நாம் சிந்திக்காத வரைக்கும் நமக்கு நேர்மறையான பலன்களே நடைபெறும். நேர்மறையான எண்ணத்தோடையே இருப்போம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்துக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. பெரிய அளவில் அவங்க உங்களை பிடுங்கிட்டே இருக்காங்க. வேலை பார்க்குற இடத்துல ஐயோ ஏன்டா ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும். போனால் அவன் அந்த பாஸ் பிடுங்குவான், இல்லைனா கீழே இருக்கிற வேலையாளெல்லாம் பிடுங்குவாங்க. அப்படியே இருக்கும். நம்ம இந்த இதை அனுப்பணும், எல்லாம் ஆர்டர் வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி லாரியில் புக் பண்ணி அனுப்பணும், அப்படிலாம் யோசனை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது நடக்குதான்னா நடக்க மாட்டேங்குது. ஆஃபீஸுக்கு போனாலே 4 பிரச்சனை உங்களை சேர்ந்து வந்துடுது. அதனால் நீங்கள் சுணங்கி போயிடுறீங்க. அதை நினைக்காதீங்க. இன்று மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. ஏன் அப்படின்னா சந்திர பகவான் 7 சஞ்சரிக்கும் பொழுது மன மகிழ்ச்சி சிறிது கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் நடக்கும். இந்த மன மகிழ்ச்சிக்கான ஆதாரம் இன்றைக்கி நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அஷ்டமத்தில் இருக்கிற ராகு உங்களை கெடுப்பார்னு நினைக்காதீங்க. ராகு பகவான் உங்கள் ராசி அதிபதிக்கு நண்பர் தான். அதனால் அதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். செவ்வாய் அங்கே இருக்காருன்னு பயப்பட வேண்டாம். செவ்வாய் என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு தேவையில்லாத முதலீடை செய்ய வச்சு அதில் விரையை ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாய்னா உங்கள் மண்மனையெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த பத்திரம் அதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். ஏன்னா இதில் உன் இடத்துல எனக்கு ஒரு அடி இருக்குப்பா அப்படின்னு உங்களை பிரச்சனை பண்ணிடக்கூடாது. அதனால் அதெல்லாம் நீங்கள் சரியாக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத அடிக்கடி உங்கள் இடம் வாங்கி போட்டிருந்தீங்க அதை போய் செக் பண்ணிட்டு வரணும். அதை போய் அடிக்கடி அதை செய்கிறது நல்லதே நடக்கும். இன்றைக்கு மனமகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நாளாக அமைஞ்சிருக்கும். கன்னிராசி அன்பர்களே, 9ஆம் இடத்து குரு அருமையான பலன்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. 6ஆம் இடத்து சந்திரன். அதனால் இயற்கையாகவே நீங்கள் காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் வீடு உங்களுது. எதிரிகள், நோய், கடன் எதுவுமே இருக்காது. அப்படியே இருந்தாலும் எல்லாமே உடனடியாக மறைந்து விடும். அதனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்ட பிராப்தம்ங்கிறது உங்களுக்கு தாங்க இருக்குது. 9ஆம் இடத்து குரு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. அது திருமண வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், அதாவது உங்கள் உடல் ஆரோக்கிய சம்பந்தமானதாக இருக்கட்டும், உங்கள் பெரியவங்க வீட்டில் தந்தை தாய் அவங்களோட இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனையெல்லாம் சுமூகமாக முடியறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நல்லாயிருக்கு. எப்பவுமே கன்னி ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்களால அவங்க அப்பாவுக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கவே இருக்காது. அதுவும் இந்த அஸ்த நட்சத்திரம் இந்த மாதிரி இருக்கிறவங்க, உத்திர நட்சத்திரங்கள்லாம் அவங்க அப்பாவுக்கு ஒரு விதத்துலேயும் அவங்க பையனாக இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பாரமாக இருப்பாங்க. ஆனால் பெற்ற தந்தைக்கு கன்னிராசியில் ஒரு அனுகூலம்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம், அப்படி தான் இருப்பாங்க. பெரும்பாலும் அவங்களால நற்பலன்கள் நடக்காது. அதனால் தன்னை நிலைநாட்டுவதற்கு கன்னிராசிக்காரர்கள்லாம் இப்போ இந்த காலத்தை பயன்படுத்தி தந்தை தாய்க்கு உதவிகள்லாம் செய்கிறது நற்பலன்களை தரும். துளாராசி அன்பர்களே, துலாத்துக்கு அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி 5ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. பெரிய பாக்கியத்தையே கொடுக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படும். உங்கள் பையனோ பொண்ணோ உங்களுக்கு இத்தனை நாள் வரைக்கும் படிப்பில் மார்க் வாங்கலை அப்படின்னா அதெல்லாம் இப்போ மாறி அவங்க வெற்றி நடை போட்டு படிப்பாங்க. ஒரு
நல்ல ஒரு ப்ரைஸ் வாங்கக்கூடிய, அதாவது பரிசு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வெளி இடத்துல போய் 4 பேர்கிட்ட வந்து போட்டியிலலாம் கலந்துப்பாங்க. குவிஸ்ஸுன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா, வினாடி வினா அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிட்டு அதில் வெற்றி பெற்று பதக்கங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடிய, கேடயெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லா நற்பலன்கள் நடக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அங்கே இருந்துகிட்ருக்காரு. அதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னாலே முன்னோர்களுக்கு செய்கிறது, இல்லை நம்ம எதிர்கால சந்ததியினரை வர வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய நற்பலன்கள் தான். அது யாருக்கு செய்யணும், அந்த உடம்பு குறைபாடு உள்ளவர்கள், அப்போ சொல்கிறாங்களே மாற்றுத்திறனாளிகள்லாம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு செய்யலாம். வயது முதிர்ந்த கைவிடப்பட்ட பெரியவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் உங்களால் பரோபகாரத்தை ஏதாவது செய்யலாம். உதவி, சின்ன சின்ன உதவி செய்யலாங்க. வாயில்லாத ஜீவன்களுக்கெல்லாம் ஒரு ப்ரெட்டு வாங்கி போடுறது, ஒரு பிஸ்கெட் வாங்கி போடுறது, அதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய தேடி வரும். சனி பகவான் எங்கே வந்து காட்சி கொடுக்குறாரு, இது போல் அங்கக்குறைகள் உள்ளவர்கள்ட்டையும் அனாதையாக விடப்பட்டவங்கள்ட்டையும் அதே போல் வாயில்லாத ஜீவன்கள் பறவைகள் அவங்கள்ட்டையும் நம்ம காட்டக்கூடிய அந்த அன்பு கருணை நமக்கு நற்பலன்களை தேடி தருமா. எல்லா தடைகளையும் உடைத்து நமது வாழ்க்கையில் பல இன்பங்களையும் அனுபவிக்க அது வழிவகுக்கும். இப்போ உங்களுக்கு ராகு பகவான் 6ல் இருந்துட்டு பல விதத்துலையும் நற்பலன்கள் தராருங்க. புது வீடு, கடன், அதுக்கு கடன் அப்ளை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வங்கியில் போய் முயற்சிக்கிறீங்கன்னா அதெல்லாம் உடனே கிடச்சிரும். ஏற்கனவே ஒரு வீடு இருக்குன்னா கூட இன்னொரு வீடு கட்டக்கூடிய அந்த வாய்ப்பு துளாராசி நேர்கள் எல்லாருக்குமே இப்போ உண்டுங்க. முயற்சி செஞ்சிங்கன்னா துளாராசி என்பவர்கள்லாம் அந்த அளவுக்கு தொகை கைக்கு ஏதோ ஒரு வகையில் கொடுப்பார் இறைவன். ஏன்னா ராகு 6ல் இருக்கும் பொழுது ஒன்று கடன் வாங்க வைக்கும், இல்லைன்னா ஏற்கனவே வாங்கின கடனை திருப்பி கொண்டு கையில் கொடுக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு புது விதத்தில் உங்களுக்கு உங்களோட தொழில் சார்ந்து இல்லை வேலை சார்ந்து அங்கேருந்து ஒரு பெரிய ஆதாயத்தை தேடி தரும். இந்த மாதிரி 3 பிரம்மாண்டமான பொருள் சேர்க்கை ஏற்படுத்தும். அதை நீங்கள் விரயம் பண்ணாமல் ஒரு மனையை வாங்கி போட்டு அதை செட்டில் ஆகுங்க, இல்லை வீடு கட்டி அதில் குடி போகலாம். அது நற்பலன்களே தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, 7ல் இருந்துட்டு 4 கிரகம் உங்களை பார்க்குதுங்க. நீங்கள் சுபராகிடுறீங்க, சூப்பராகிடுறீங்கன்னு சொல்லலாம். மிகுந்த உற்சாகத்தோடு இருப்பீங்க. திருமண வாழ்க்கைக்கு தயாராகிட்டு இருக்கீங்க எல்லாருமே. அது இது வரைக்கும் திருமணம் நடைபெறாத விருச்சிக ராசி ஆண் பெண் எல்லாருக்குமே திருமணத்துக்கான வாய்ப்பு கைகூடி வருது. அதே போல் விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் இன்றைக்கி சந்திரன் 4ல் இருக்கிறதுனால கொஞ்சம் மனசில் சின்ன சின்ன சஞ்சலங்கள்லாம் வரும். வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, உங்கள் வீட்லேயும் சரி, சின்ன சின்ன சஞ்சலங்கள்லாம் வரும். அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் கடந்து போயிட்டே இருங்க. உடல் ஆரோக்கியம் பளிச்சிடும். இப்போ உங்களோட தனம் குடும்பம் செழிப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. இதனால் வரைக்கும் மகிழ்ச்சி இருக்கான்னா இருக்காது. இப்போ உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கி வரும். மங்களகரமான பல நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்துப்பீங்க. அது உங்களுக்கு பெருமையை தரும். விருச்சிக ராசிக்கெல்லாம் பெருமைக்கு இயங்குறவங்க, கேட்ட அனுஷ நட்சத்திரக்காரங்களாம் பார்த்திங்கன்னா பெருமைக்கு இயங்குவாங்க. அவங்க அனுஷ நட்சத்திரம் சூரியனோட ஆதிபத்தியம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் உடனே வரும். விருச்சிகம்னாலே தெரியும் நமக்கு தேல் மாதிரி கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பேச்சில் நிதானம் தேவை. நீங்கள் வந்து யாரையும் அசிங்கமாக பேச மாட்டீங்க, ஆனால் கடுமையான வார்த்தையை ஊற்றுறீங்க. அது என்ன ஆகிடும், மற்றவங்க மனசை புண்படுத்திடும். ஒரு சொல் சொன்னாலும் அது அடுத்தவங்களை பேரிடியாக தாக்கிடும். அதை பண்ணாதீங்க. மற்றபடி நீங்கள் எல்லா விதத்துலேயும் நற்பலன்களே பெறுவீங்க. இந்த நாள் அருமையாக இருக்குது. தனுர் ராசி அன்பர்களே, தனுஷுக்கு சொல்ல வேண்டாம். உங்கள் ராசியாதிபதி உங்களை சீரும் சிறப்புமாக பாதுகாத்துட்டு வர்றாரு. ஏன்னா ராசிக்கு அதிபதி அவர் குரு. அவரே போய் 6ல் உட்காந்துருக்காரு. நீங்கள் கடன் வாங்கணும்னு நினச்சாலும் கடன் கிடைக்கும், இல்லை கடனை பைசல் பண்ணணும்னு நினச்சாலும் அதையும் செட்டில் பண்ணிவிடுவீங்க. இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்துருவீங்க. கல்யாணத்தெல்லாம் பண்ணி பார்த்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கும். வெளிநாட்டு யோகம் இப்போ கை வருதுங்க. வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உடனடியாக போகலாம். தனுர் ராசி அன்பர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக போகலாம். அதே போல் தூக்கம் நிம்மதியாக வரும். அந்த அயன சயன ஸ்தானம்லாம் அருமையாக இருக்குது. தூக்கம் நிம்மதியாக வரும் இப்போ. ஏன்னா அந்தந்த ஸ்தானத்துக்கு அதிபதி எல்லாருமே குருவோட பார்வையை பெறுகிறார்கள். அதனால் பொருள் விரயமும் இருக்காது. நீங்கள் போய் ஏதோ ஒரு இடத்துல போய் ஏதோ நஷ்டமாச்சு அப்படின்றதே வராது.
எதையாவது ஒன்று போய் யார்ட்டையாவது ஒரு உதவி செஞ்சு கொடுத்தா கூட அவங்க அதுக்கு மேலே ஒரு 10 ரூபா வச்சு தான் திருப்பி கொடுப்பாங்க. அதை போல் குருட்டுத்தனமான அதிர்ஷ்டம் அப்படின்னா இப்போ அடிக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் குருட்டு யோகம் அடிக்கக்கூடிய ஒரு நற்பலன் நடக்கக்கூடிய காலமாக இந்த காலத்தை சொல்லலாம். மகர ராசி அன்பர்களே, மகரத்துக்கு ராசிக்கு 2ல் சந்திரன் இருக்கிறது நற்பலன்களை தான் தரும். அதே போல் ராசிக்கு 2ல் யார் இருக்கா? உங்கள் ராசியாதிபதியை ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அமோகமாக இருக்குது. குடும்பத்தாரோட நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். மகிழ்ச்சி உங்களுக்கு தங்குங்க. சகோதர சகோதரிகள்கிட்ட இருந்த அந்த நீண்ட நாள் பிரச்சனையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நிவர்த்தியாகி எல்லாரும் அவங்களோட வந்து அண்ணா தம்பின்னு சொல்லி அக்கா தங்கச்சின்னு சேர்ந்துப்பாங்க. இப்போ அதுக்கு வகையாக இருக்குது இந்த காலம். அதே போல் வண்டி வாகன சேர்க்கை இப்போ நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமும் பலமாக இருக்குது. அதனால் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்தாலே முன்னோர்கள்ட்டேருந்து வரக்கூடிய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரும். பழைய பூர்வீக வீட்டை விற்று உங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா அதை உங்கள் பேருக்கு எழுதி வச்சுருவாங்க. அதை போல் நற்பலன்கள்லாம் நடக்கும். வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கலேன்னு இயங்கிக்கிட்டு இருந்த மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் வீட்டில் திருமணத்துக்கான ஒரு நாள் பார்க்கக்கூடிய வைபவம் நடக்கும். அதெல்லாம் நிச்சயமாக நடக்குங்க. மகர ராசிக்கு மற்றவங்க மூலியமாக ஏற்படக்கூடிய தொடர்பு அதிக அளவில் இருக்கும். அந்த தொடர்பு மூலிமா பெரிய அளவில் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள். மக்கள் தொடர்புங்கிறது அதிகமாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய சந்திர பகவானால் கொஞ்சம் மனசு சஞ்சலப்படும். மற்றபடி உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கார் உங்கள் ராசியிலேயே. அதனால் நீங்கள் வீறு நடை போடுவீங்க. உங்கள் ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருப்பது பெரிய அளவில் நற்பலன்களை தான் கொடுக்கும். மற்றபடி குரு பகவான் நாளில் இருக்கிறது யோகம். பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துட்டு பல விதத்துலேயும் நற்பலன்களை தராரு குரு பகவான். எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி குடியேற போகிறீங்க. அதே போல் குழந்தைகளை பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து சிறந்த கல்வி கொடுக்க ஏற்பாடும் இப்போ செய்வீங்க. கும்பராசி நேயர்கள் எல்லோருமே உங்கள் சகோதர சகோதரிகள்கிட்ட இணக்கமான சூழ்நிலையே உங்களுக்கு ஏற்படும். நல்ல அளவில் இப்போ 2 வீலரில் போயிட்டுருக்கவங்க பெரிய கார், அதுவும் பெரிய அளவில் வாங்குவீங்க. சின்ன சாதாரண பட்ஜெட்டில் வாங்க மாட்டீங்க, பெரிய அளவில் தான் வாங்குவீங்க. போல் யோகமான நற்பலன்களாக நடக்கக்கூடிய நாளாக இருக்குது. கொஞ்சம் கோவத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. யார்கிட்டையும் சினத்தை காட்டாதீங்க. அப்போ எல்லாருமே உங்களுக்கு சௌஜன்யமாக, அதாவது நற்பலன்களை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்லது தானே செய்வாங்க. நீங்கள் கோவப்படலன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க கோவப்படுத்தினா கூட நம்ம சிரிச்சுக்கிட்டே போனோம்னா பரவாயில்லையே, நம்ம இப்படி சொல்லிட்டோம், அதனால் அவர் அமைதியாக போயிட்டார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவங்க நல்லது தான் செய்யணும்னு நினைப்பாங்க. அதான் நற்பலன்களே நடக்கும். மீனராசி அன்பர்களே, 3ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி உட்காந்துருக்காரு. அதனால் சகோதர சகோதரிகள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்திரன் 12ல் இருக்கார். விரயஸ்தான சந்திரனால் ஏதோ ஒரு பொருள் இழப்பெல்லாம் ஏற்படும். அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து தரும். அதனால் நீங்கள் அதில் மட்டும் கவனம் செலுத்துனீங்கன்னா மற்றபடி மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு நற்பலன்களே கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே போல் அவங்க குழந்தைங்களுக்கு உடல் உபாதைகள்லாம் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நீங்கி சிறந்த மருத்துவத்தை காமிச்சு அதுக்கெல்லாம் ஒரு உபாயத்தை தேடிக்கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலத்தை சொல்லலாம். தனம் உங்களுக்கு பொருள் வரவு வந்து சேரும். பழைய கடன்கள்லாம் வசூலாகும். மீனராசிக்கு புது முயற்சிகள் எல்லாமே நீங்கள் செய்யலாம். இப்போ கடன் வியாதி அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். உங்கள் ராசி அதிபதி அருமையான நிலையில் இருக்கார். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன் பகுதியை பார்த்தோம். மீண்டும் நாளைய ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரசிம்ம உபாசகர் திருவிடைமருதூர் ஸ்ரீனிவாச சிவம். நன்றி, வணக்கம்.